வணக்கம். இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னை புதுப்பிச்சு கொண்டே இருக்கும். அதற்காக புதுப்பித்தலில் வருகின்ற முக்கிய நிகழ்வு இது என்றால் அது இரையாற்றலாக மட்டுமே இருக்கிறது. அந்த இரையாற்றல் எங்கெல்லாம் குறைவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் மனிதன் தன் கட்டமைப்பை இழந்து வாழ்கிறான். அப்போ அதன் கீழே என்னென்ன லிஸ்ட் வருது? கடன் விழுந்துச்சு, குடும்பம் சரியில்லை, தொழில் சரியில்லை, நட்பு கெடுச்சு, என்னை ஏமாத்துறாங்க, கிரகங்களில் பாதிப்பு வருது, கோள்கள் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை. அப்போ ஏதோ ஒரு இழப்பு அங்கே வருது. அங்கே என்ன இல்லை? ஏன் புலம்புறான்? அங்கே இரையாற்றல்னு ஒன்று அங்கே இல்லை. அதன் விளைவு அவன் அந்த பிரச்சனை பண்ணி வைக்கிறான். அப்போ அது என்ன தீர்வு? பூமி இருக்க வரைக்கும் மனுஷன் இருப்பான். மனுஷன் இருக்க வரைக்கும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இதை மனிதன் உணர்வதில்லை. ஆனால் தீர்வுங்கிற விஷயத்தில் நம்ம சித்தர் பெருமக்கள், நம் முன்னோர்கள், நம்ம நெடிய பாரம்பரியம் அழகாக கையாளு சொல்லியிருக்கோம். நம்ம தலைமுறையில் தான் இந்த தேவைகள் அதிகரித்து போக மனிதன் பற்றாக்குறையோடு வாழ்கிறான். ஆனால் போன தலைமுறையில் வறியவர்களும் தண்ணீரோடு வாழ்ந்தார்கள், மன்னர்களும் தண்ணீரோடு வாழ்ந்தார்கள். ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கை இவ்வளோ தான், அதுக்குள்ள வாழணும்னு அவனுக்கு தெரியும். அதை தாண்டி இவன் கற்பனையிலும் ஆசையிலும் படும்போதெல்லாம் இவன் அவஸ்தைப்படுறான். அப்படி ஒரு சூழல் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்மளோட முன்னோர்கள், யோகிகள், ஞானிகள் அவர்கள் வாழுகிற இடங்களில் வாழ்கின்ற வாழ்வாதாரத்தின் அடிப்படையில் இறைசக்தி என்கின்ற ஒன்றை கோயில்களிலும் கட்டமைத்தார்கள், வெளியில் கட்டமைத்தார்கள். அது அப்படி அழகக்கூடாது. வீட்டுக்குள்ளே ஒரு பூஜை அறை, வழிபாடுக்குரிய இடம், புனிதமான இடம், வீட்டுக்குள்ளே வாழ குட்டி வீடாக இருந்தாலும் அது கண்டிப்பாக சின்ன பூஜை இருக்கும். அதில் வைத்து வணங்கற்குரிய அரிய பொருள்கள் நிறைய அவரவர் சக்திக்கேற்ப இருந்தாலும் எனது நெடிய பாரம்பரியம் மன்னர்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இன்று மக்கள் கொண்டு செல்வதில் இன்று நவபாசனத்தால் பழனி மலையில் போகர் உருவாக்கிய நவபாசன சிலைக்கு நிகராக நமது பிரணவஜீலன் திருப்பிடம் இன்று இந்த நவபாசன முருகன் சிலையை வடிவமைத்து உங்களுக்கு வழங்குகிறது. ராஜ அலங்காரத்தில் நவபாசன முருகன். இவர் கல்விக்கு, தொழிலுக்கு, ஒற்றுமைக்கு, தீய சக்தியில் அண்டாமல் பார்ப்பதற்கு, வீட்டில் நடக்கிற சுபகாரியங்கள்லாம் குழந்தை பிறப்பு, திருமணம், ருதுவாகுதல், இப்படிப்பட்ட விஷயங்களை அந்த அருள் பாலிக்கிற நல்ல கடவுளாக இவர் வீட்டில் உட்காந்துப்பார். இது உங்கள் தலைமுறை மாற்றும் பொழுது இதனை மாற்றம் பின்வரும் தலைமுறைக்கும் இது செய்யும். நாங்கள் வைக்கிற அந்த சிலையான விக்கிரகமானது ஏன் சின்ன வடிவத்தில் கொண்டு வரணும்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்ட வளர்த்திக்கு மேலே போனால் ஒரு வீட்டில் வச்சு இது வணங்க முடியாது. ஏன்னா அதை பராமரிக்கணும். அப்போ சின்ன வடிவத்தில் கொண்டு வர அப்படிங்கும்போது எளிமையாக ஒரு நடுவரையில் பூஜையில் உட்காந்துக்குவார். இதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணலாம். அபிஷேகம் பண்ணுற பொருளை உணவாக சாப்பிடலாம். உள்ளுறுப்புகளை வலிமை பெற்ற நோய் தீர்க்கிற மருந்தை கையாளலாம். வீட்டுக்கு அதீத பிரபஞ்சாற்றலை, பஞ்சபூத தத்துவங்களையும் நவகிரகத்தையும் கோள்களின் ஆற்றலை இது அதிகமாக ஈர்த்து அந்த விதத்தில் செய்யும். இது எல்லாத்தையுமே இந்த நவபாசன ராஜ அலங்கார நவபாசன முறையில் உங்களுக்கு செய்வார். கல்வி கடவுளாகவும், தொழில் கொடுக்கிற வல்லுநராகவும், உங்களுக்கு பணப்பிரச்சனை தீர்க்கிற அதீத முயற்சி உள்ள தெய்வமாகவும், குடும்ப ஒற்றுமைக்கு பாடுபடுகிற நற்கடவுளாகவும் உங்கள் வீட்டுக்கு இருப்பார். இது மாதிரி அதிசயிக்கத்தக்க கடவுள் விக்கிரகங்களை உங்கள் இல்லங்களிலும், அலுவலகங்களிலும், வாழ்விடங்களிலும், ஆலயங்களில் பிரதிஷ்டை பண்ணி வைக்கும்போது இது நெடுங்காலம், பன்னெடுங்காலம் என்னோட தலைமுறைக்கு பின்னாடி இது இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த கடவுளை உங்கள் அலுவலகத்தில் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு இந்த பூமியில் உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அதீத வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ நான் ஆசீர்வதித்து இதை உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்.